ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாபிக் வந்துட்டு உங்க புக்ல பேஜ் நம்பர் 11 அந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதனால புக்கை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்க. In the previous class, I uploaded the lecture video on the fields of science and biology, and now we will pass on to the next topic, scientific method. அறிவியல் முறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். So the first step of this method is the generation of hypothesis or potential answers to the questions being asked. ஸோ அறிவியலில் நம்ம எப்போவுமே முதல்ல பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜெனரேஷன் ஆஃப் ஹைபாத்தேசிஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நாமளே ஒரு கற்பித கொள்கை அப்படிங்கிறது எக்ஸாக்ட் தமிழ் மீனிங். எந்த ஒரு அறிவியல் பூர்வமாக ஏதோ ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு செய்கிறது இல்லை, அறிவியல் பூர்வமாக ஒரு ஆய்வு பண்ண போகிறோம்னா முதல்ல நம்ம ஒரு ஹைபாத்தேசிஸ் செட் பண்ணணும். அதாவது ஒரு கற்பித கொள்கை, இந்த ஆராய்ச்சியில் எனக்கு இந்த முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு அசம்ஷனில் நாமளாவே ஒரு இதை சொல்கிறது தான் ஹைபாத்தேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பொட்டன்ஷியல் ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுலேருந்து நமக்கு என்ன மாதிரியான விடை கிடைக்கும், அந்த இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறது. And these hypotheses are usually based on prior observations of nature or derived from theories based on such observations. ஹைபாத்தேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது நாம ஏற்கனவே இங்கே நம்ம பார்த்த ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் they are derived from theories based on such observations. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள்ல இருந்து நாம ஒரு தியரியை சொல்றது, அதான் ஹைபாத்தேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது ஹைபாத்தேசிஸ்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே ஒரு ஒரு ரிசர்ச் அதில் பண்ணியிருப்பாங்க, நான் இதை பண்ணால் எனக்கு இந்த மாதிரியான ரிசல்ட் அதில் கிடைக்கும் அல்லது கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் ஹைபாத்தேசிஸ். ஸோ சயின்டிஃபிக் ஹைபாத்தேசிஸ் ஆஃபன் கான்ஸ்டிடியூட் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அறிவியல் பூர்வமான ஒரு கொள்கையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் கான்ஸ்டிடியூட் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நேச்சர். இயற்கையில் இயங்கக்கூடிய அல்லது இயற்கையை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ஹைபாத்தேசிஸ் அப்படிங்கிறது. that may explain a large number of diverse observations. scientific hypothesis அதாவது அறிவியல் கொள்கைகள் அப்படிங்கிறது, கற்பித கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா அது சில ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இயற்கையை பற்றின இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நம்ம சொல்லக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட். and that may explain a large number of diverse observations. அது எதை விளக்கி சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான அப்சர்வேஷன்ஸ் என்னது, கூர்ந்து நோக்குதல். ஃபார் எக்ஸாம்பிள், டார்வின்ஸ் ஹைபோதேசிஸ் ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் எக்ஸ்பிளைன்ஸ் தி அப்சர்வேஷன்ஸ் that many different species have properties that adapt them to their environments. டார்வின்ஸ் ஹைபோதேசிஸ்ங்கிறது இப்போ டார்வின்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முதல்ல அவர் அந்த ஆராய்ச்சியை பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு ஹைபாத்தேசிஸ் முதல்ல செட் பண்ணியிருப்பார். டார்வின் பரிணாம கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. த ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிறது எவல்யூஷனரி தியரிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளான்ஸ் அண்ட் லிவிங் ஆர்கனிசம் எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு ஆன்செஸ்டர். நம்ம எல்லாமே ஒரு உயிரினத்திலிருந்து தான் இவ்வளோ டைவர்சிட்டி வந்துச்சு அப்படிங்கிறத விளக்குற தியரி தான் டார்வினோட எவல்யூஷனரி தியரி. அதுக்கு பேர் என்னன்னா டார்வின்ஸ் தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன், டார்வினின் இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்னு சொல்லி பேர். இன்னைக்கு அது தியரி. ஆனால் ஆரம்பத்தில் அவர் எப்படி அந்த தியரியை ப்ரொப்போஸ் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னால் உலகம் முழுசும் சொல்ல முடியாது, குறிப்பாக தென் அமெரிக்காவை ஒட்டி இருக்கக்கூடிய சில தீவு கூட்டங்கள், தென் அமெரிக்காவை சுற்றி அது மாதிரி தென் அமெரிக்க நாடுகள்,
இங்கிலாந்து இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு அவர் போய் விசிட் பண்ணி குறிப்பாக கடற்பயணம் அது வந்து வாயேஜ் ஆஃப் பீகிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் போன அந்த வாயேஜ் ஆஃப் பீகிள், பிஏஜிஎல்இ, அந்த கடல் பயணத்துக்கு பேர் வந்து, அந்த கப்பலுக்கு பேர் வந்து பீகிள். வாயேஜுங்கிறது கடல் பயணம், வாயேஜ் ஆஃப் பீகிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கடல் பயணம் போய் எதுக்காக போனார்னா, அவர் போனதோட நோக்கமே வந்து வேற. நம்ம நீங்கள் தேர்ட் இயரில் வந்து எவல்யூஷன் படிக்கும்போது அதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பீகிள்ங்கிற கப்பலில் போய் அங்கே உள்ள சில குறிப்பாக வந்து பசிபிக் ஓஷனில் வந்து கலப்பாகஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு கூட்டம், கலப்பாகஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவு கூட்டத்தில் பக்கத்தில் சின்ன சின்ன தீவுகளாக இருக்குது. ஒன்று ஒவ்வொரு தீவில் இருக்கக்கூடிய விலங்குகள், தாவரங்கள் எல்லாமே தேவர் டிஃப்ரெண்ட். அதாவது ரொம்ப மைனர் வேரியேஷன் தான் இருக்குது. ஒரு ஒரு தீவு கூட்டில் ஒரு பறவையை பார்க்குறாருன்னா அடுத்த தீவுங்கிறது பக்கத்தில் உள்ளதுதான் அந்த தீவு கூட்டங்கள். பட் அதுக்குள்ளே அவ்வளவு வித்தியாசம் வந்து இருக்குது. இந்த வித்தியாசம் எல்லாம் எப்படி வந்ததுங்கிறது தான் அவரோட முதல் கேள்வி அவருக்கு வந்தது. ஸோ அங்கே உள்ள விலங்குகள், தாவரங்களை அவர் வந்து நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணுறாரு. அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் இதை மாதிரி உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லையும் போய் தாவரங்கள், விலங்குகள் எல்லாத்தையும் பற்றி அதோட உருவ அமைப்புகள் எல்லாத்தையும் பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு ஃபைனலாக வந்துட்டு அந்த டார்வினோட எவல்யூஷனரி தியரி பை நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிற அந்த கோட்பாடை வந்துட்டு சொல்றாரு. ஸோ அதுக்கு அடிப்படை வந்து என்ன அப்படின்னா ஹைபாத்தசிஸ் தான். ஸோ இந்த ஹைபாத்தசிஸ், டார்வினோட ஹைபாத்தசிஸ் எக்ஸ்பிளைன்ஸ் தி அப்சர்வேஷன்ஸ் தட் மெனி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ் தட் அடாப்ட் டு தேர் என்விரான்மெண்ட். இங்கே ஒவ்வொரு ஸ்பீசிஸுமே வெவ்வேறு வகையான ஸ்பீசிஸ் வந்து இன்னைக்கு வந்து உலகத்தில் இருக்குது, எர்த்தில், பூமியில் இருக்குது. அண்ட் தே ஹேவ் ப்ராப்பர்ட்டிஸ் தட் அடாப்ட் தம் டு தேர் என்விரான்மெண்ட். அந்த விலங்குகளுக்கும் தனித்துவமாக அந்த விலங்குகளுக்குன்னு சொல்லி சில பண்புகள் இருக்கும். அது எதை வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விலங்கு வந்து எந்த என்விரான்மெண்ட்ல, எந்த சூழலில் அது வளர்ந்துகிட்டு இருக்குதோ அதுக்கு தன்னை தகவமைச்சுக்கிடுது. ஸோ ஒரு ஆர்கனிசம் இருக்குது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் போலார் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, துருவக்கரடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த போலார் பேர் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு நல்ல போலார் ரீஜியனில், ஆர்க்டிக் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கரடி இது. ஸோ அங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், ரொம்ப கோல்டு டெம்பரேச்சர் இருக்கும். அதுக்கு தகுந்தபடி அதோட பாடியில் இருக்கக்கூடிய பாடி கலரு, அதோட மெட்டபாலிசம் இதெல்லாம் மாறி இருக்கும். அதே நம்ம ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய பேர், அங்கே இருக்கக்கூடிய கரடிகள் வந்து பார்த்திங்கன்னா இதோட உருவமைப்பு எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ எந்த என்விரான்மெண்ட்டில் அந்த ஸ்பீசிஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி இட் வில் அடாப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் நேச்சுரல் செலெக்ஷன் தியரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். There are 5 steps in the scientific method. First one is making observations. அப்சர்வேஷன்ங்கிறது கூர்ந்து நோக்குதல். இயற்கையை வந்து கூர்ந்து நோக்கணும், கூர்ந்து பார்க்கணும். ஏன் இது அப்படி இருக்குது, இது ஏன் இப்படி இல்லை, இதுக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம், இப்படி என்ன வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சயின்ஸில் வந்துட்டு இந்த அப்சர்வேஷனுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ். ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சில கேள்விகளை வந்துட்டு நாம் வைக்கிறது ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ். ஸோ முதல்ல அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மனசில் தோன்றதை பற்றி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நாம் செட் பண்ணணும், சில கேள்விகளை வந்து முன்வைக்கணும். இதெல்லாம் ஆராய்ச்சி அல்லது சயின்ஸ் படிக்கிறதுல உள்ள இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுன்னா ஒரு முறையான அறிவியல் படிக்கக்கூடிய முறை அல்லது அறிவியலில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய முறை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தேர்ட் ஸ்டெப் இஸ் தி ஃபார்மிங் ஹைபாத்தசிஸ். இப்போ கொஸ்டின் கேட்டீங்க, கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் இது ஏன் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதுக்கு இது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஒரு கற்பித கொள்கையை வந்து வைக்கிறோம். அந்த கற்பித கொள்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி கூட வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் தான் we have to conduct an experiment to prove or disprove our hypothesis. நம்மளோட கற்பித கொள்கையை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அல்லது டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அடுத்து நாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணணும். நான் பின்னாடி எக்ஸாம்பிள் ஒன்றுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். தென் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி முடிச்சிடுறோம். முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சில டேட்டா கிடைக்கும். அந்த டேட்டாவை கடைசியாக அனலைஸ் பண்ணி
நம்ம செட் பண்ண ஹைபாத்திசிஸை ஏற்றுக்கிட்டுறதா வேண்டாமா அப்படிங்கிறதான் ஃபைனல் ஸ்டெப். தட் இஸ் அனலைசிங் தி டேட்டா அண்ட் டிராயிங் கன்க்ளூஷன். கன்க்ளூஷனுங்கிறது முடிவு எடுத்துக்கிறது. என்ன முடிவு? ஏற்கனவே செட் பண்ண அந்த ஹைபாத்திசிஸை நாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதா அல்லது அதை ரிஜெக்ட் பண்ணுறதா அப்படிங்கிறதான் ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ மேக்கிங் அப்சர்வேஷன்ஸ். அப்சர்வேஷன் கூர்ந்து நோக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சயின்டிஸ்ட் ஆர் நேச்சுரலி கியூரியஸ் அபவுட் த வேர்ல்ட். அறிவியலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு எப்பவுமே பார்ப்பாங்க. while many people may pass by curious phenomenon, கியூரியஸ் பினாமினான்னா நமக்கு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து நிறைய பேர், while many peopleனா நிறைய மக்கள் என்ன செஞ்சுருவாங்க, they may pass by. பாஸ் பைனா என்னது? அதை கண்டுக்கிடாம அப்படி கடந்து போயிடுவாங்க. வித்தவுட் ஸ்பேரிங் மச் தாட் ஃபார் இட். அதுக்குன்னு வந்துட்டு ரொம்ப அவங்க மனசுல போட்டு சிந்தனையை கொடுக்காமல் சில விஷயங்களை வந்துட்டு அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஆனால் a scientific mind will take note of it. ஆனால் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு மைண்ட் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி போகாது. அந்த நிகழ்வை பார்த்துட்டு இது ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும். அஸ் சம்திங் ஒர்த் ஃபர்தர் தாட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். அந்த மைண்டு, அந்த சயின்டிஃபிக் மைண்ட் என்ன செஞ்சுன்னா இதை பற்றி இன்னும் மேலும் மேலும் சிந்தனை செஞ்சு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தூண்டும். இது எப்போ நடக்கும்? நடக்கிற விஷயங்களை, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் இந்த சயின்டிஃபிக் மைண்ட் நமக்கு வேலை செய்யும். இந்த ரைட் சைடில் உள்ள படத்தில் பாருங்க, இது நியூட்டன் வந்து ஆப்பிள் மரத்துக்கு கீழே, ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மரத்திலிருந்து ஆப்பிள் வந்து அவர் மேலே விழுந்ததோ அல்லது அவர் பக்கத்தில் எங்கேயோ விழுந்திருக்கு. அவர் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன, அவருக்கு ஒரு கேள்வி வருது. எல்லாரும் மரத்துலேருந்து கீழே விழுந்ததை எடுத்து சாப்பிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த அது வாட்டு விழுந்து கிடக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சயின்டிஃபிக் மைண்டு நியூட்டனுக்கு இருந்ததுனால அது ஏன் கீழே விழுந்தது, மரத்திலிருந்து ஏன் மேலே போகாமல் ஏன் தரையை பார்த்து வந்தது, அதுவும் தரையில் மேலேருந்து மரத்துலேருந்து செங்குத்தா கீழே வந்து விழுது, வேற ஒரு டைரக்ஷனில் அது போகாமல் அப்படின்னு சொல்லி அவர் அதுலேருந்து அதை பற்றியே யோசித்து வந்ததோட விளைவு தான் புவியீர்ப்பு விசைன்னு சொல்லி பூமிக்குன்னு சொல்லிட்டு, தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். The earth is having a force which acts towards the center of the earth. பூமியோட மையத்தை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு விசை வந்து செயல்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேர் தான் என்னது, நாம சொல்ற புவி ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ இது வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஏன் இப்படி நடக்குதுங்கிற அந்த கேள்வி மனசுக்குள்ள வரணும்.